ஹாய் ஹலோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி நான் போட போகிறேங்க. ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேங்க. டுட்டோரியல் நம்ம நிறைய இதில் போட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 கட் பேங்கிள்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் யோசிக்கலாம், இது என்ன ஈஸியாக ஒன்று இதை வீடியோவாக போடுறீங்கன்னு யோசிக்க வேண்டாம். இதில் நிறையா விஷயம் இருக்குங்க. ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸுமே நான் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ 4 கட் நார்மல் பேங்கிள் எடுத்து நான் நூல் சுற்றி வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷன் எப்படின்னா 4 பேங்கிள்ஸ், கைக்கு 2 பேங்கிள்ஸாக வருங்க. ஸோ இதோட ரேட்டும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னாலும் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. ரீசெல்லிங் அப்படின்னாலுமே கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ஆப்ஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியங்க. இது கலர்ஸ் என்கிட்ட அவங்க கஸ்டமர் உங்களோட ஓன் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஓன் சாய்ஸில் நான் ப்ளூ அண்ட் பிங்க்கில் நூல் சுற்றியிருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுவே நம்ம இந்த ப்ளூ கலருக்கு லைட் ப்ளூ கலர் கொடுத்தா நல்லாயிருக்குமான்னு யோசித்தேங்க. பட் இருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் நமக்கு டல்லாக தான் அந்த பேங்கிளோட ஃபினிஷிங் காமிக்கும். ரிட்டன் கிஃப்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ண போகிறது நம்மளோட கலர் ஆப்ஷன் தாங்க. நம்ம என்னென்ன மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டக்கு நம்ம பாட்டுக்கு எடுக்காமல் ஒவ்வொரு ட்ரெஸ் கோடையும் நான் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த கலருக்கு இது நல்லா சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணதாங்க இந்த 2 கலர் ஆப்ஷனுமே. ஸோ நல்ல ஒரு எல்லோ கலருங்க. இது நல்ல டார்க் எல்லோ, லைட் போட்டால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ நல்லா டார்க் எல்லோ நான் போட்டிருக்கேன். ஸோ இதை 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நான் காமிச்ச மாதிரி அப்படியேங்க கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு, இதெல்லாம் நான் அளந்து பண்ணலை, ஹாஃப் இன்ச் கேப் விட்டு நூல் சுற்றிட்டே வந்தோம்னா நமக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகுங்க. ஸோ அதை ஃபினிஷிங் நம்ம கொடுக்குறதும் அப்படி தான். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் தெரியாத மாதிரி அழகாக ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணுங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாக இருக்கும். பிரியாமையும் இருக்கணும். த்ரெட் பேங்கிள்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம குந்தன் ஒர்க் அதிகமாக கொடுக்க போகிறது கிடையாது. வெறும் த்ரெட்டை மட்டும் சுற்றி ஒரே ஒரு குந்தன்ஸ் அங்கங்கே நம்ம வைக்க போகிறோங்க. ஸோ அதனால் நம்ம ஃபினிஷிங் த்ரெட்டை நீட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டை நீட்டாக சுற்றணுங்க. அதுதான் மெயின் இதில். ஸோ அழகாக இப்போ நான் இதில் எந்த எடிட்டிங்குமே பண்ணல கிடையாதுங்க. நான் அப்படியே டேரெக்டாக எடுத்தேன், டேரெக்டாக போடுறேன். அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இந்த த்ரெட்டு சுற்றி முடிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் ஆச்சு. ஸோ நம்ம ஈஸியாக இந்த ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நமக்கு த்ரெட்டோட செலவும் கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி குந்தன்ஸோட செலவும் கம்மி. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் நிறையா உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்போ அவங்களோட ரேட்டு பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா 3mm ரவுண்டுங்க. இந்த நடுவில் கேப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கேப்பில் தான் நான் இப்போ வைக்க போகிறேன். அப்படி வைக்கக்குள்ளே ஒன்றா நீங்கள் ஆப்ஷன்ஸ் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாங்க, இல்லை 3mm ரவுண்டு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் நீங்கள் நார்மல் ஒயிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நார்மல் ஒயிட்டு, கோல்டு, செராமிக் கோல்டு, செராமிக் பேர்ல் யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குங்க. ஸோ கஸ்டமருக்கும் அது கொஞ்சம் இன்னும் பளிச்சுன்னு ஒரு லுக் கொடுக்கும். எனக்கு எப்பயுமே ஒயிட் கொடுத்தா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நான் ஃபினிஷிங் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். ஸோ அதையுமே பாருங்கள். அப்போ தான் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சுகர் பீட்ஸும் வைக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி பீட்ஸுமே ஸ்டோன்ஸுமே யூஸ் பண்ணலாங்க. அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக ஒவ்வொன்றா வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போ நவராத்திரி டைம் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் தான் நம்ம பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ நவராத்திரி வருது. அப்புறமா இப்போவே ஆர்டர்ஸ் எனக்கு புக் ஆகிட்டு இருக்குங்க. நவராத்திரி ஆர்டர்ஸும் புக் ஆகுது. தென் வரலட்சுமி நோம்பு ஆர்டர்ஸுங்க, அதுவுமே புக் ஆகிட்டு வருது. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நம்ம தான் கஸ்டமருக்கு நிறைய சாய்ஸ் காமிக்கணுங்க. ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் வித் நம்மளோட ப்ரைஸ்க்குள்ளேயும் அடங்குங்க. அதனால் இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ 4 பேங்கிள்ஸ் பண்ணலாம், 2 பேங்கிள்ஸ் பண்ணலாம், இல்லை 6 பேங்கிள்ஸும் பண்ணலாங்க. அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த 4 பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் 110 ருபீஸ்க்கு கொடுத்தேங்க.